இயக்குனர் சங்கர் இயக்கத்துல கடைசியாக வெளியான 2 படமுமே மிகப்பெரிய தோல்விய சந்தித்தது. ஆகையால பார்த்தீங்கன்னா, அவர் அடுத்ததாக வேள்பாரி நாவலை எடுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணி வச்சிருந்தாரு. இந்த திரைப்படம் 3 பாகங்களாக ரிலீஸ் பண்ண பிளான் போட்டாரு. அது மட்டுமல்லாமல் பல தயாரிப்பு நிறுவனத்திடம் பேச்சுவார்த்தையுமே நடத்தினாரு. ஆனால் யாருமே இந்த படத்தை அவ்வளவு பணம் கொடுத்து தயாரிக்க முன்வரலையாம். அதனால தற்போது நெட்ஃபிளிக்ஸ் கிட்ட பேச்சுவார்த்தை நடைபெற்று வருவதாக சொல்லப்படுது. நெட்ஃபிளிக்ஸுமே பிடி கொடுக்கிற மாதிரி தெரியல. ஆகையால வேள்பாரியை அப்படியே வைத்துவிட்டு அதற்குள்ள வேற ஒரு படத்தை எடுக்கலாம் அப்படின்னு சங்கர் அவர்கள் முடிவு பண்ணிருக்காரா. அப்படி அவர் கையில எடுத்த திரைப்படம் தான் முதல்வன் 2. முன்பே இந்த படத்துடைய திரைக்கதையை அமைத்த சங்கர் அவர்கள் அதற்கான நேரம் வரவில்லை அப்படின்னு சொல்லியிருந்தாரு. தற்போது அந்த நேரம் வந்துவிட்டது போல இந்த கதையை முதல் முறையாக தற்போது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களிடம் சொல்லியிருக்காராம். அது மட்டுமல்லாமல் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுமே இந்த படத்துல நடிக்க உள்ளதாக சொல்லப்படுது. சூப்பர் ஸ்டார் அவர்களுடைய 173வது திரைப்படத்தை சுந்தர் சி அவர்கள் முன்பு இயக்குவதாக இருந்தது. திடீரென சுந்தர் சி அவர்கள் இந்த படத்துல இருந்து விலகி உள்ளதாக சொல்லப்படுது. அவர் தற்போது மூக்குத்தி அம்மன் 2 அப்படின்னு படப்பிடிப்புல படுபூசியாக இருக்காரு. சமீபத்துல இதனுடைய ஷூட்டிங் ஸ்பாட் வீடியோவை கூட அவர் ரிலீஸ் பண்ணியிருந்தாரு. அதனடுத்து பாத்தீங்கன்னா சூப்பர் ஸ்டாருடைய 173வது திரைப்படத்தை சங்கர் இயக்குவது கிட்டத்தட்ட உறுதி அப்படின்னுமே சொல்லப்படுது. கூடிய விரைவிலேயே இதற்கான முறையான அறிவிப்புமே வெளியாக இருக்கா. இது போன்ற செய்திகளை பற்றி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.